வேதம் உங்களையும் என்னையும் நியாயாதிபதியா பார்க்க. நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உண்டு. என்ன தெரியுமா? நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இயேசு சத்துருவை ஜெயித்து நமக்கு தீர்ப்பை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய். அதான் ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போகும்போது உலகத்தில் இருக்கிற ஜாதிகள், பிசாசு, அவங்கள வச்சு வேலை செய்யும் போது நீங்க பழி வாங்கணும். எப்படி பாஸ்டர் பழி வாங்குறது? பழி வாங்குறதுனா என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்கு எதிராக கிரியை செய்யும் போது தேவ ஆவியினால நீ அதுக்கு இணங்க கூடாது, நீ தனிச்சு நிக்கணும். உலகம் ஒண்ணு இழுக்கும். ஒரு குரூப் ஆண்டவர் எழுப்புவார். எதுக்கு எழுப்புறாருன்னா சத்ருட்ட நீ பழி வாங்கணும். ஆண்டவருக்கு எப்போதுமே தேவ ஜனங்கள்ட்ட என்ன தெரியுமா பிடிக்கும்? சத்ருவோட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அவனை பழி வாங்கணும். மற்றவங்களாம் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, செல்ஃபோன்லாம் நோண்டிட்டு இருக்காங்க. ஆனால் நல்ல ஜெயித்த பிள்ளை, பிரதிஷ்டை உள்ள பிள்ளை, சரியான நேரத்துக்கு பெட்டுக்கு போகுது, சரியான நேரத்தில் எழும்புது, அதிகால ஜெபத்தை பண்ணுது, அது வாழுது. அது முடியல பாஸ்டர், எங்களால் பண்ண முடியல. அதுதான் கிறிஸ்துவின் ரத்தத்தை படி, ஆவியானவரை படி, கர்த்தர்ட்ட கேளு. ஆண்டவரே எங்களை நீர் எப்படி ஆண்டவரை ஜெயித்தீர், அது போல எங்களையும் ஜெயிக்க வைங்க. ஜாதிகள்கிட்ட பழி வாங்கணும். அடுத்தது வேதம் சொல்லுது, ஜனங்களை தண்டிக்கணும். யாரு இந்த ஜனங்கள்லாம்? எந்தெந்த அசுத்தத்துல மாயையில அவங்க இருக்காங்களோ அதெல்லாம் நீ எடுத்து நீ தண்டிக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். தண்டனை கொடுக்கிறது ஒருத்தருக்கு மாத்திரம் தான் இந்திய நாட்டில் உரிமை உண்டு. முதலமைச்சருக்கும் கிடையாது, பிரதம மந்திரிக்கும் கிடையாது, ஏன் ஜனாதிபதிக்கே கிடையாது. ஒருத்தருக்கு மாத்திரம் தான் உண்டு, நீதிபதி. மீதியெல்லாம் சட்டத்தை தான் கொடுக்க முடியும். ஆனா நீதிபதி நினைச்சார்னா தண்டனையை கொடுக்கவும் முடியும், அவரால் தண்டனையை குறைக்கவும் முடியும். அப்ப நீதிபதி யார் தெரியுமா? அவர் ஜெயித்தவர். வேதம் உங்களையும் என்னையும் நியாயாதிபதியா பார்க்குது. உங்க பக்கத்துல பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, ஜட்ஜ். உலகத்துல இருக்கிற ஆவிகளை நியாயம் தீர்க்கிற ஜட்ஜி நீ. அவர்களுடைய ராஜாக்களிலாலும் அவர்களுடைய மேன்மக்களை பாருங்க. பிசாசிட்ட இருக்கிற ராஜா அவன் தான். யாரு? உன்னை துக்கப்படுத்துறது, கண்ணீர் விட வைக்கிறது, உன்னை அழ வைக்கிறது, தூங்க வைக்காம இருக்கிறது, உன்னை மிரட்டுறது, பயமுறுத்துறது, இதெல்லாம் அந்த ராஜா, இந்த உலகத்தின் அதிபதி. அவன் உன்னை நெருங்கி வரும்போது இயேசு ராஜா, ராஜாஜி ராஜா உனக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார், அவரை வச்சு இந்த ராஜாவை நீ கட்டணும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். இந்த ராஜாக்களை இருப்பு விலங்கு போட்டு கட்டி, அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்ட எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். அல்லேலூயா. அது போல உனக்கு கர்த்தர் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உண்டு. என்ன தெரியுமா? நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இயேசு சத்துருவை ஜெயித்து நமக்கு தீர்ப்பை எழுதி கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் எழுதப்பட்ட தீர்ப்பு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய். அதான் ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட். எப்போதும் அதை கையில் வச்சுக்கணும். அந்த அவர் யார்? ஆதியாகமத்தில் தெரியாது, யாத்ராகமத்தில் தெரியாது, மல்கியால தெரியாது, சகரியால தெரியாது. அவர் 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 அவர். ஆனால் எனக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது அந்த அவர் வேறு யாரும் அல்ல, என் இரட்சகராகிய இயேசு.